காதல் ஒரு அழகான உணர்வு. இருவர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும்போது அது மேலும் சிறப்படைகிறது. ஆனால் சில சமயங்களில் ஒருவர் நம்மை விரும்பினாலும் அவர்களால் நமக்கு தேவையான உணர்ச்சிபூர்வமான ஆதரவையும் நெருக்கத்தையும் கொடுக்க முடிவதில்லை. இப்படிப்பட்ட நபர்களைத்தான் நாம் உணர்ச்சி ரீதியாக கிடைக்காதவர்கள் என்று கூறுகிறோம். அவர்கள் உங்களை விரும்பலாம், ஆனால் ஆழமான அர்த்தமுள்ள உறவை அவர்களால் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்று இங்கே பார்க்கலாம். நிலையற்ற தன்மை. உணர்ச்சி ரீதியாக கிடைக்காத நபர்களின் ஒரு முக்கிய அறிகுறி அவர்களின் நிலையற்ற தன்மை. இன்று உங்களிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள், நாளை எந்த காரணமும் இல்லாமல் உங்களை புறக்கணிக்கலாம். அவர்களின் இந்த ஏற்ற இறக்கமான நடத்தை உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தலாம். எப்போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கணிக்க முடியாமல் போகும். ஒரு நிலையான உறுதியான உறவுக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஒரு நாள் தீவிரமாக குறுஞ்செய்தி அனுப்புவார்கள், அடுத்த சில நாட்களுக்கு உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான நிலையற்ற நடத்தை அவர்களின் உணர்ச்சி ரீதியான தயார் நிலையின்மையை காட்டுகிறது. அர்ப்பணிப்பு பயம். உணர்ச்சி ரீதியாக கிடைக்காதவர்கள் நீண்ட கால உறவுகளுக்கோ அல்லது தீவிரமான அர்ப்பணிப்புகளுக்கோ பயப்படலாம். அவர்கள் எதிர்காலத்தைப் பற்றியோ அல்லது உங்களை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாகவோ நினைத்து பார்க்க தயங்கலாம். திருமணம், குடும்பம் போன்ற விஷயங்களைப் பற்றி பேசும்போது அவர்கள் சங்கடப்படலாம் அல்லது அந்த பேச்சை தவிர்க்க முயற்சி செய்யலாம். ஒரு சாதாரண டேட்டிங்கிற்கு அவர்கள் தயாராக இருக்கலாம், ஆனால் ஒரு தீவிரமான பந்தத்திற்குள் நுழைய அவர்கள் தயங்குவார்கள். தங்களைப் பற்றி அதிகம் பேசாதது. தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உணர்வுகள் அல்லது கவலைகள் பற்றி உங்களிடம் அதிகம் பேச அவர்கள் தயங்கலாம். உரையாடல்கள் பெரும்பாலும் மேலோட்டமானதாகவோ அல்லது மற்றவர்களை பற்றியதாகவோ இருக்கும். அவர்கள் தங்கள் பலவீனங்களை அல்லது உணர்ச்சிபூர்வமான பக்கத்தை உங்களிடம் காட்ட விரும்ப மாட்டார்கள். இது ஒரு ஆழமான, நெருக்கமான உறவை உருவாக்குவதற்கு தடையாக இருக்கும். உங்கள் கேள்விகளுக்கு அவர்கள் மழுப்பலான பதில்களை கொடுக்கலாம் அல்லது தலைப்பை மாற்ற முயற்சி செய்யலாம். மற்றவர்களின் உணர்ச்சிகளை புறக்கணிப்பது. உங்கள் உணர்ச்சிகள் அல்லது கவலைகளை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் வருத்தமாக இருக்கும்போது அவர்கள் உங்களை ஆறுதல் படுத்தாமல் அல்லது உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருக்கலாம். சில சமயங்களில் அவர்கள் உங்கள் உணர்வுகளை மிகைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது முட்டாள்தனமானதாகவோ கூட நினைக்கலாம். இது உங்களை தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் புரிந்து கொள்ளப்படாததாகவும் உணர வைக்கும். உங்கள் கவலைகளை நீங்கள் அவர்களிடம் சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு விஷயமா என்று அவர்கள் கேட்கலாம் அல்லது உங்கள் உணர்வுகளை குறைத்து மதிப்பிடலாம். நெருக்கமான தொடர்புகளை தவிர்ப்பது. இது உடல் ரீதியான நெருக்கமாக மட்டுமல்ல, உணர்ச்சி ரீதியான நெருக்கத்தையும் குறிக்கிறது. அவர்கள் உங்களை கட்டிப்பிடிப்பதையோ அல்லது அன்பான வார்த்தைகளை பேசுவதையோ தவிர்க்கலாம். உணர்ச்சி ரீதியாக அவர்கள் உங்களுடன் ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்க தயங்கலாம். அவர்கள் உங்களை விரும்பினாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எப்போதும் கடைபிடிப்பார்கள். இது உங்களை ஏக்கம் கொள்ளச் செய்யலாம் மற்றும் அவர்களின் உண்மையான உணர்வுகள் என்னவென்று சந்தேகிக்க வைக்கலாம். ஒருவர் உங்களை விரும்பினாலும் அவர்கள் உணர்ச்சி ரீதியாக கிடைக்காதவராக இருந்தால் அந்த உறவு உங்களுக்கு நிறைவானதாக இருக்காது. இந்த அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே அடையாளம் காண்பது முக்கியம். இது உங்களை உணர்ச்சி ரீதியான வழியில் இருந்து பாதுகாக்கவும் உங்களுக்கு உண்மையான அன்பையும் ஆதரவையும் கொடுக்கக்கூடிய ஒருவரை தேடவும் உதவும். ஒரு ஆரோக்கியமான உறவில் இருவருமே உணர்ச்சி ரீதியாக ஒருவருக்கொருவர் கிடைக்க வேண்டும். நீங்கள் இந்த அறிகுறிகளை உங்கள் உறவில் கண்டால் உங்களுடைய தேவைகளை வெளிப்படையாக பேசுவதும் தேவைப்பட்டால் நிபுணர்களின் உதவியை நாடுவது சிறந்தது.